ஜோதிட ரீதியாக 2025 புத்தாண்டில் சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி என வரிசையாக முக்கிய கிரகங்களின் ராசி மாற்றங்கள் நடக்க உள்ளன. இதன் காரணமாக 12 ராசிகளில் சில ராசியினருக்கு குடும்பம், வேலை, தொழில் என அனைத்து விதத்திலும் முன்னேற்றம் ஏற்பட உள்ளது. மார்ச் 2025 29 சனி பகவான் கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாக உள்ளார். மே 2025 14 குரு பகவான் ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். மே 2025 18 ராகு கேது பெயர்ச்சி நடக்க உள்ளது. இதில் ராகு கும்ப ராசிக்கும் கேது சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சி உள்ளனர். 2025 ஆங்கில புத்தாண்டில் சனி, குரு, ராகு, கேது கிரகங்களின் அமைப்பு மற்றும் பார்வையால் பலருக்கு அதிர்ஷ்டம் மேலோங்கக்கூடிய ஆண்டாக அமைய உள்ளது. ரிஷப ராசி சேர்ந்தவர்களுக்கு 2025 புத்தாண்டில் பலவித நற்பலன்கள் நடக்க உள்ளன. நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளிலும் சிறப்பான வெற்றியை எதிர்பார்க்கலாம். தம்ஸ்தானத்தில் குருவும் லாபஸ்தானத்தில் சனியும் அமர உள்ளனர். இந்த ஆண்டில் உங்களின் தைரியமும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நீங்கள் நினைத்து இலக்கை அடைய சாதகமான காலமாக இருக்கும். 2025 உங்களின் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். நீண்ட நாள் கனவுகள் நனவாகும். வேலை, பணம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். உங்களின் சிறப்பான செயல்பாடு மற்றும் நம்பிக்கையால் இந்த ஒரு செயலையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு சிறப்பான ஆண்டாக அமையும். மிதுன ராசி 2025 ஆண்டு புத்தாண்டில் மிதுனம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு யோகமான காலமாக அமையும். உங்கள் ராசியிலேயே குரு பகவானின் மாற்றம் நடக்க உள்ளது. லக்கினத்தில் குருவும் கர்மஸ்தானத்தில் சனியும் அமர உள்ளனர். இதன் காரணமாக நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய இந்த ஒரு வேலையும் சிறப்பாக முடிக்க முடியும். நீண்ட நாட்கள் ஆகஸ்ட் முடிக்கப்படாமல் இருந்த வேலைகள் முடிக்கும் வாய்ப்பு உண்டாகும். உங்களின் கடின உழைப்பிற்கு மிகச் சிறப்பான வெற்றியும் லாபமும் கிடைக்கும். 2025 மிதுன ராசினருக்கு அதிர்ஷ்டமானதாக அமையும். நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். நீங்கள் முன்னெடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலும் முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கை கொடுக்கும். உங்களுக்கான அங்கீகாரம், மரியாதை தேடி வரும். துலாம் ராசி சேர்ந்தவர்களுக்கு 2025 புத்தாண்டில் நன்மைகள் அதிகமாக நடக்கும். உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் குருவின் சஞ்சாரம் யோகா பலமாக அமையும். 6ஆம் இடத்தில் சனியின் அமர்வு உங்களின் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும். உங்கள் கடினம் உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரமும் வெகுமதியும் கிடைக்கும். வருமானத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். உங்களின் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். வேலையில் வெற்றிகள் உண்டாகும். குடும்பத்தின் முழு ஆதரவு பெறுவீர்கள். சிலருக்கு தொழில், வியாபாரம் தொடங்கும் வாய்ப்பு உண்டாகும். வெளிநாடு செல்லும் முயற்சிகள் நிறைவேறும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தனுசு ராசி சேர்ந்தவர்களுக்கு 2025 புத்தாண்டில் பலவிதத்தில் சுப பலன்கள் ஏற்படும். குருவின் நேரடி பார்வையும் 3ஆம் வீட்டில் ராகுவும் 4இல் சனி ஆகிய அமைப்பின் காரணமாக உங்களுக்கு பலவிதத்தில் நன்மைகள் நடக்கும். உங்களின் உடல்நல பிரச்சினைகள் அனைத்தும் தீர்ந்து புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். உங்களின் மன அழுத்தங்கள் தீரும். சிலருக்கு வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களின் வாழ்க்கையில் புதிய மாற்றங்களைக் காண்பீர்கள். தடைப்பட்ட வேலைகளை முடிக்க முடியும். வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும். அதிர்ஷ்டமான ஆண்டாக அமையும். மகர ராசி 2025 புத்தாண்டில் மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் புது ஒளி பிறக்கும். மார்ச் மாதத்திற்கு பின் சனி பகவான் பெயர்ச்சியால் 7.5 சனி விலக உள்ளது. இதன் காரணமாக உங்களின் செயலில் சிறப்பான முன்னேற்றமும் திருப்தியும் ஏற்படும். இந்த ஆண்டில் நீங்கள் நினைத்ததை விட அதிகமாக சம்பாதிக்க முடியும். மகாலட்சுமி தேவியின் நீங்கள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக அமையும். உங்கள் வேலை மற்றும் தொழிலில் புதிய உயரங்களை எட்ட முடியும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். பெரிய நிறுவனத்தில் பெரிய பொறுப்பில் அமர்வீர்கள். உங்கள் கனவு நிறைவேறும்.